Hi guys, welcome back to JV Reactions. It's me, Jiva. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா யாரை பத்தி பார்க்க போறோம்னா நகுல். அவர் வந்து 2003 போய்ஸ் படத்துல அறிமுகமானவர். அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நிறைய படம் நடிச்சாரு. ஒரு 12 படம் மாதிரி இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. எல்லாமே சொன்னோம்னா அதுல பாதி படம் வந்து ஃப்ளாப் ஆகிருச்சு. எதுவுமே சக்சஸ் கொடுக்கல அவருக்கு. ஒரு 2-3 படம் மாதிரி தான் சக்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னா 2017 லாஸ்டா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பெருசா இந்த இதுக்குள்ளேயே வரல. அது இல்லாம அவர் ஆக்டருங்கிறத தாண்டி ஒரு பிளேபேக் சிங்கர்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்னியன் மூவில ஒரு பாட்டு படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சொன்னோம்னா இப்ப ரீசெண்டா அந்த 2024 வாஸ்கோட காமான்னு இந்த ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ட்ரெய்லர் வந்து ஆல்ரெடி இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் பெருசா பார்க்கல, பட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தெரியும், வாஸ்கோட காமான்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை நடிச்சு அதில் ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். லெட்ஸ் கோ கைஸ். நாட்டின் மதுப்பிரியராக தொடர்ந்து நீடித்து அரசுக்கு வருவாயிட்ட பாடுபடுவேன் என்றும் சாதி மதம் இன மொழி போன்ற பாகுபாட்டை கொண்டு வந்து மனிதர்களை பிரித்து நாட்டின் அமைதியை சீர்குலைப்பேன் என்று உளமாற நான் உறுதி கூறுகிறேன். என்னடா உறுதிமொழி? அயோக்கிய வாசிகள் கூட இருப்போம். நீங்க 2 பேரும் கப்பல்ஸா? ஐயோ, என் அண்ணன் மகன் வாசுதேவன் சார். சாமி சார் நகுல். வாவ், உனக்கு தெரியாத பொண்ணுங்களா? ஏன் அலையிற? எவ்வளவு ரகசியம் தெரியும் உனக்கு? பணம் தானடா, அதை எவன் வயித்துல அடிச்சு வேணா சம்பாதிச்சுக்கலாம். இல்லைன்னா அவன் பொழப்ப கெடுத்து குடும்பத்தை கொளுத்தி, அதை விட இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். வாவ். கொலை சார், நாளைக்கு ஒரு கொலை நடக்க போகுது. சாப்டர் 1ல நம்ம ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னா, கொலை பண்றவங்க எல்லாரையுமே டாக்டர்னு குறிப்பிடுறாரு. என்னையா சொல்றீங்க? உண்மையா சொல்லுங்கய்யா. உண்மையில சொல்ல முடியாது. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றா அதான் சொல்ல முடியும். யார் சித்தப்பாது? யார் தெரியுதா? தலைவரோட கண்ணு. ஆமாம், நைட்டு தனியா தூங்க பயந்துகிட்டு அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை கூட்டு போவோம் போல. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு போகணுமா இல்லையா? டைரக்ட் பை ஆர்ஜிகே. ஓகே ஓகே காய்ஸ், பார்த்துட்டோம். ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்கு. அது எப்படின்னா ஒரு காமெடியாவே கொண்டுட்டு போறாங்க. ஃபுல்லாவே ட்ரெய்லர் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குது. பெருசா வந்து ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. மற்றபடி சொல்லணும்னு சொன்னா பெருசா எமோஷனல் சீன், சென்டிமெண்ட் சீன்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் படம் ஃபுல்லா காமெடியா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மற்றபடி பார்த்தோம்னா KS ரவிக்குமார் இருக்காரு, ஆனந்தராஜ் இருக்காரு, அப்புறம் கிங்ஸ்லி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லேயே ஃபுல்லாகவே ஒரு ஜெயிலுக்குள்ள நடக்கிற மாதிரி தான். ஜெயிலுக்குள்ள நடக்கிறதுங்கிறத தவிர்த்து இன்னொன்று சொல்லணும்னு சொன்னால் உறுதிமொழி ஒன்று எடுத்தாங்க. அதுதான் ஹைலைட்டு. நாட்டை வந்து ஒரு கெட்ட வழியில கெட்டவங்க கையில போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து இப்போ உறுதிமொழின்னு எடுத்தோம்னு சொன்னா என்ன செய்வோம்? ஒரு நல்ல உறுதிமொழி, இப்படியெல்லாம் மாற்றணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி தான் எடுப்போம். பட் இதுல வந்து எப்படின்னா நாடு வந்து ஒரு கெட்டவங்க கையில போனா எப்படி நாட்டை கெட்டது பண்ணும், இந்த மாதிரி அப்படிங்கிறத ஒரு காமெடி கலந்த ஒரு விஷயமா இதுல காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி தான் பெஸ்ட் ஸ்டார்ட்ல இருக்கு. அதுவும் ஜெயிலுக்குள்ளேயே வச்சு அப்படி செய்யற மாதிரி. வேற யாரும் இல்லை, நம்ம போலீஸ் வந்து சொல்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. பட் நல்லா இருக்குது. எல்லாமே காமெடி கலந்த சீன் மாதிரி இருக்குது. நம்ம நகுல்ட்டு நடிப்பும் பார்த்தோம்னு சொன்னா நேச்சுரலா இருக்கு. சாமிங் ஸ்டார்னு சொல்லுவோம், அப்படித்தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க இதுலயுமே பேரு. பட் அழகா இருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இப்ப 2017ன்னு சொன்னாலே 3 கிட்டத்தட்ட 7 வருஷம், அவ்வளவு பெரிய கேப்புக்கு அப்புறம் திரும்ப வராரு போல. இது வந்து அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமான்னு கேட்டா இருக்கணும். என்ன சொன்னா அவ்வளோ இதுக்கு அப்புறம், அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வாரான்னு சொன்னா ஒரு கம்பேக்கா தான் இருக்கணும்.
இதுமே ஃப்ளாப்னு சொன்னா அது ஏத்துக்க முடியாத ஒண்ணு. என்ன சொன்னா அவர் இத்தனை வருஷத்துல 2003ல சினிமா இண்டஸ்ட்ரியில வந்தாருன்னு சொன்னாலுமே இது வரைக்குமே பெருசா வந்து அவர் வந்து ஹைலைட் ஆகியிருக்காருன்னு கேட்டா இல்ல. என்ன சொன்னா அவரோட படம் எதுவுமே பெருசா வந்து ஹிட் ஆகல, அந்த மாதிரி தான் சொல்லணும். இப்போ ஓகே, இந்த படத்தோட அவர் கம்பேக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் இப்படி ஒரு காமெடி கலந்த படமா எடுத்து நடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆக்ஷன் மூவி, அப்புறம் நல்ல கதை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து நடிச்சாருன்னு சொன்னா இன்னுமே இவர் வந்து இப்ப நடிக்கிற மாதிரியே அவர் இன்னும் கொஞ்சம் மேல வரலாம், ஒரு பெரிய கம்பேக் ஒன்னே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல நடிகர் ஒருத்தர் நமக்கு தெரியும். பட் அதுக்கப்புறம் அவர் அப்படியே நின்றுட்டாரு அந்த 2017ஓட. சரி, ஓகே கைஸ், பார்ப்போம் நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல நம்ம கிங்ஸ்லி இருக்காரு, அதுமே ஹைலைட் நல்லா காமெடி கொஞ்சம் கலந்த மாதிரியே இருக்கு. ஆனந்தராஜ் அவரு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்ப நம்ம வில்லனா பார்த்து ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு. இதுல வந்து வில்லனா காட்டுறாங்களான்னு தெரியல, பட் காமெடியா தான் இருக்கு, மூவி ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கு. பார்ப்போம். வாஸ்கோட காமா பேர் என்னத்துக்கு வச்சாங்கன்னு தெரியல. பட் நான் வந்து அந்த பேர் வைக்கிறப்ப நான் யோசிச்சேன், வாஸ்கோட காமாங்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தை பேஸ் பண்ண மாதிரி இந்த படம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. பட் எதனால வச்சாங்கன்னு தெரியல. பட் கப்பல் சீன் ஒன்று காட்டியிருந்தாங்க, கப்பல் வந்து வெடிக்கிற மாதிரி சீன்லாம் ஒன்று காட்டியிருந்தாங்க. பட் இது வந்து அப்படி பேஸ் பண்ணி எடுத்ததான்னு கேட்டா இல்ல. அந்த பேரை பார்த்ததுக்கு அப்புறம் நானும் அப்படித்தான் யோசிச்சேன், வாஸ்கோட காமா இந்த கதையை வச்சு ஏதோ பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி. பட் அதை பத்தி ஒண்ணுமே அவங்க இதுல காட்டலை, பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி எதுவுமே காட்டலை. பட் ஓகே தான், ஒரு நடிப்புக்கு ஒரு காமெடி படம் நல்லா இருக்குது. இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு நல்ல படத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நடிக்கணும், இதுக்கு மேலே அவர் இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். மியூசிக் பார்த்தோம்னு சொன்னா ஓகே தான், இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் காட்டியிருந்தாங்க, பரவாயில்ல. மற்றபடி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறது சொல்லுங்க கைஸ். நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்களா பார்க்கலான்னு தெரியல. பார்க்கலான்னு சொன்னா நம்ம சேனலுக்கு கீழே பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்கை கொடுக்குறேன். ட்ரெய்லரை பாருங்க, பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.